உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லம்மா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அது நீ காதலே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு உன் காதல் தெரிஞ்சு உன்ன டென்ஷன் ஆயிட்டேன். ஐயா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது. போடா. ஏமா இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். அந்த கிரகாம்பல்ல டெய்லி என் கனவுல வந்து, ஏண்டா கலிய பெருமாள் காலிப்பையில உன் கடையில கண்ணு இல்லாதது மூக்கு இல்லாததெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு காதல் பண்ணி என் போனை யூஸ் பண்ணும்போது, உன் தெருவிலேயே சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கமலி, அவ ஏண்டா லவ் பண்ண மாட்டேங்கிறா, அவ ஏண்டா என் போனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி ஓன்னு அழுகாச்சு. நேத்து நைட் வந்தாரா? லேடிஸ் கிட்ட பேசும்போது குறுக்க பேசாத. நீ போன் பண்ணிக்கமா, பண்ணிக்க. இல்ல உங்க டெலிபோன் நம்பர் தான் வேணும். எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான் பாரு. இந்தாங்க. அம்மா நீ வந்து கவலையே படாதம்மா. என் நேரம் போன் வந்தாலும் வீட்டுக்கே சைத்தான் வந்து உன்னை கூட்டு வருவான். ஐயோ பயப்படாத. இன்னார் போன் பண்ணாங்கன்னு உண்மை சொல்லி உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீலா மாலான்னு பல மேட்டர் வச்சிருக்கோம். எல்லாம் என் ட்ரைனிங். வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. पापा से कह दो ये तो मेरी बाल है। नहीं। என்ன பேட்டா, என்ன பார்சல் எங்க இருந்து வந்திருக்குது? கமலி கிட்ட இருந்தானே. ஐ சொட்டர்ல அனுப்பிச்சிருக்காங்களா? என்ன தாமரைப்பூ போட்டிருக்குது? அதுக்கு கமலின்னு அர்த்தம். உனக்கு இந்த பார்சல் வந்த விஷயம் இந்த காம்பவுண்ட் பூரா தெரிஞ்சு போச்சு. இது லெட்டருக்கு முத்தமெல்லாம் கொடுக்கலையா? போங்கண்ணா. சீ வெக்கத்தை பாரு. கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கிறா? கமலி ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. என்ன தாமரைப்பூ சொட்டர்ல போட்டு அமிச்சா வித்தியாசமான பொண்ணா? அவ என்ன முதல்ல சந்திக்கிறப்போ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க அவளே இந்த ஸ்வெட்டர்ல எம்ப்ராய்டரி போட்டு அனுப்பியிருக்கா. இந்த ஐடென்டிபிகேஷன் கார்டு மாதிரி ஐடென்டிபிகேஷன் சொட்டா? அப்படி இல்ல. பின்ன நான் கமலி கிட்ட அவ போட்டோ அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன். நாம 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். நீங்க அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நான் கவலைப்படல. நான் அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நீங்க கவலைப்படாதீங்க. நாம என்னைக்கு ஒருத்தர் சந்திக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கல்யாண நாளை நிச்சயம் பண்ணிக்குவோம். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா நம்ம காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியட்டும்னு லெட்டர்ல எழுதியிருக்கா. அதான் நான் வித்தியாசமான பொண்ணுன்னு சொன்னேன். பார்க்காமலே காதலா? இது நடக்கிற காரியமா? நடக்கும்னு. நான் கமலையை பார்க்காமலே லவ் பண்ண போறேன். பார்க்க வேண்டாம், அவ குரலையாவது கேட்கலாம்ல. உன் ஆபீஸ் போன் நம்பரை கொடுத்து அவளை போன்ல பேச சொல்லு. அவ போன் பண்ண மாட்டா, நான் தான் அவளுக்கு போன் பண்ணோம். சரிவா போய் பேசுவோம். அண்ணே அவ வீட்டுல போன் இல்லைண்ணே, ஒரு பிபி நம்பர் கொடுத்திருக்கா. வர ஞாயிற்றுக்கிழமை 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள போன் பண்ண சொல்லிருக்கா. அப்படியா? तुम कभी भी सुखी नहीं रहोगे। அண்ணே அது என்ன சொல்லுது? நீ நல்லா இருப்பியா? क्या है हम बात एक भी औरत नहीं? நாங்கெல்லாம் பொம்பளையா தெரியலையா? ऐसी क्या कमी है मुझ में? அப்படி என்ன குறை? ये पाप तुझे कभी नहीं छोड़ेगा। இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. आज के बाद हमारा बीच कोई संबंध नहीं रहेगा। हमेशा के लिए तुम्हें भूल जाना चाहती हूँ। ஏன என்ன எப்படி திட்டிட்டு போகுது? அது ஒண்ணுமில்ல தம்பி, அந்த பொண்ணு உன்னையே சுத்திக்கிட்டு இருந்ததா. சூர்யா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். அத அவன் திட்டிட்டு போகுது. வீடு கழுதிய மா ஏமா டென்ஷன்ல பூ பிச்சு போடுற? நிதானமா இரு, போன் வரும். இந்த காதலே இப்படித்தாம்மா. பசிக்கும் ஆனா சாப்பிட முடியாது, தூக்கம் வரும் ஆனா தூங்க முடியாது. இந்த காதல் இருக்கு, இது வந்தாலே இப்படித்தாம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் வர வரைக்கும் பேசிட்டு. ஊட்டிக்கு அவசரமா ஒரு போன் பண்ணணும். क्या? ऊटी अर्जेंट फोन. देखो ये सब लोग फोन के लिए इंतजार कर रहे हैं, प्लीज बी सीटेड फॉर फ्यू मिनट्स. அம்மா தம்பி எப்படி நல்ல பர்சனாலிட்டியா? நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? பார்க்காமே இல்லப்பா. அப்போ உனக்கு நம்ம டெலிவரி விட்டா வேற வழியே இல்ல. எதுக்கு ஒரு தடவை பாத்துருமா? இந்த காலத்துல பார்த்து பண்றதுலவே பாதியில பிச்சுக்குது. இப்ப வாய மூடுறீங்களா இல்லையா? ப்ளீஸ்.
लेकिन पिंकी को अस्पताल में एडमिट करना है। मेरे पास पैसा नहीं, अब जल्दी आइए। हाँ सुनील आया, ठहरो अभी बुलाती हूँ, आप लाइन में रहना। बेटा सुनील चलो चलो जल्दी। सर, माय गर्लफ्रेंड इज वेटिंग, प्लीज। साहब एक्सक्यूज मी, ये साहब का फोन थोड़ा अर्जेंट है, इसी के लिए फोन करना मेरे को मुश्किल आप नहीं। बाद में करो ना। हाँ ठीक है ना? ठीक है। साहब आप जाकर कर दो ना, जल्दी आओ ना, थैंक यू। जल्दी। ஹலோ, யாரு கமலிங்களா? நான் சூர்யா பேசுறேன். ஹலோ ஹலோ, சத்தமா பேசுங்க. ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ சூர்யா, ஹலோ ஹலோ சூர்யா. ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சூர்யா. எனக்கு நல்லா கேக்குது, பேசுங்க. சத்தமா பேசுங்க. ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ஹலோ ஹலோ, நீங்க அனுப்புன ஸ்வெட்டர் எனக்கு கிடைச்சது, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வெட்டர் ஸ்வெட்டர். ஹலோ ஹலோ, கபடி பேசுங்க. ஹலோ என்னமாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு. लाइन मिला? गर्लफ्रेंड से बात किया? 103 रुपए हुआ सब। ஐம் சாரி, பணம் இல்ல, only 100 rupees. अच्छा बाद में दे दो ना, ठीक है? சரி இருமா, தம்பி திரும்பவும் போன் பண்ணுவார், பேசிட்டு போ. வேண்டாம், வீட்ல தேடுவாங்க. அப்ப நான் போன் பண்ணாருன்னா நான் பையன் அனுப்பட்டுமா? ஃபோன் வந்தா வர ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லுங்க. சரிம்மா. வழக்கமா இங்க டெலிபோன் பண்ண வர்ற பொண்ணுங்க உடம்ப மட்டும்தான் காட்டிட்டு போவாங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு பொண்ணு மனசு காட்டிட்டு போறா. நல்லா இருக்கணும். ராஜு, இந்த டைல்ஸ் எல்லாம் உடனே வண்டியில ஏத்த சொல்லுங்க. மெட்ராஸுக்கு இன்னைக்கே போய் ஆகணும். சரி சார். ஆமா, இந்த லாரியில லோட் எல்லாம் கரெக்டா ஏத்துறாங்களா? ஏத்திட்டு தான் இருக்கு. சார் எஸ். நம்ம பாஸ் எப்போ ஊர்ல இருந்து வரும்? இன்னும் ஒரு வாரம் ஆகும். பாஸ் வருന്നതിന് முன்னாலே உங்களை எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து கடத்தணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு என் மேல இவ்வளவு கோவம் ராஜு? அவங்க பண்ண ஃப்ராഡ് എല്ലാം நீங்க തട്ടി കേട്ടല്ലേ, ആ ദേഷ്യം സാർ. ഇങ്ങനൊരു വിഷയം സാർ, നിങ്ങളെ അടിക്കാൻ ഇവിടെ ഉള്ള തമിഴ് ആൾക്കാരെ അവർ ഏർപ്പാട് பண்ணிருக்கு. സൂക്ഷിക്കണം സാർ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் எங்க வேலையை பாருங்க. சார் கொஞ்சம் நெல்லு. என்னப்பா ப்ரொடக்ஷன் ஃபைல பார்க்கலாமா? மிஸ்டர், நீ போய் வேலையை பாரு. இங்க பாரு பிரதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்ல சில்லறை கிடைக்கும். எப்படி வசதி? சி போயா.